ஈஸ்வரப்பட்டு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்துடைய முழு சாராம்சமே சாந்த குணத்தை பற்றி தான் முழுமையாக அதில் சொல்றாரு. நம்ம எல்லாருமே ஞானம் பெறணும், உயர் ஞானம் பெறணும், மெய்ஞானம் பெறணும், அந்த வழியில் முன்னேறி நம்ம ஞானிகளை போல ஆக வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நம்ம இதை கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஆனால் அதில் ஒரு முக்கியமாக இன்னொன்று சொல்றது, ஞானத்தை புகழ்ந்து சொல்வது முக்கியமில்லை, அதை நமக்குள் வளர்க்க வேண்டும், இதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம ஞானிகளை பற்றியோ ரிஷிகளை பற்றியோ அல்லது சாமி ஈஸ்வர பற்றிய இவ்வளோதான் நம்ம அவங்களாம் உயர்ந்த நிலையில் நமக்கு சொல்லித்தராங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சிலரை நம்ம அவங்கள பற்றி புகழ்ச்சியாக பேசுவோம். ஆனால் அப்படி நீ புகழ்ச்சியாக மட்டும் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதை நீ வளர்த்துக்கறணும். அப்படிங்கிற எதை ஈஸ்வரப்பட்டு சொல்கிறாரோ சாமி சொல்கிறாங்களோ மகரிஷி ஞானிகள் நமக்கு உணர்த்தினாங்களோ அதை புகழ்ந்து பேசுறதுனால எந்த பலனும் கிடையாது. அதை நமக்குள்ளே வளர்த்துக்கிறணும். அதாவது சாப்பாடு நல்லா இருக்குங்கிறத விட அந்த சாப்பாடை நம்ம எடுத்து சாப்பிடணும், நம்ம அதை சாப்பிட்டு நல்லா இருக்கணும். அதே போல் எல்லாரையும் அதை சாப்பிட வைக்கணும், அவங்களையும் நல்லா இருக்க வைக்கணும். அதுதான் இங்கே சொல்ல வர கருத்து, இதுதான் முக்கியமான கருத்து. இப்போ இந்த ஞானத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தியானம் வேணும். தியானம் செய்யணும் அப்படின்னா அதுக்கும் ஞானம் வேணும். ஞானம் எப்படி ஒரு மனிதனுக்கு வளருது அப்படின்னா அதுக்குண்டான குணாதிசயங்கள், அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும் அப்படின்னா பல குணத்தில் இருக்கிறோம். நம்ம உணர்வின் இயக்கத்தில் நம்ம எதை பழகி வச்சிருக்கிறோமோ, எதை ஏற்கனவே ஒன்றை செஞ்சு வச்சிருக்கோமோ அதே வழியில் போனோம்னா அந்த ஞானம் பெறக்கூடிய நிலையோ தியானத்தை வளர்க்கக்கூடிய நிலையோ வராது. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உணர்வின் இயக்கத்தில் இருந்தால் வராது. அதுக்கு தான் சொல்றாரு, தியானம் என்பது மனிதனின் குணத்தை சமமான சாந்த நிலை பெற்ற பிறகு சாந்தத்தினால் இவ்வெண்ணத்தை ஓம் என்ற நாதமுடன் எடுக்கும் முறைப்படுத்தி தன் கவன நிலையை அதன் வழி செலுத்தும் பொழுதுதான் ஞானம் பிறக்கின்றது. இப்போ இங்கே தியானம் சொல்ல போகும்போது குணத்தை சமமான சாந்த நிலை, சாந்தம் அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருக்கிறது நம்ம எடுத்துக்கிற கூடாது. சாந்தப்படுத்தினா சாந்தி படுத்துறதுன்னா இப்போ நம்ம ஒரு சூடாக ஒரு டீயோ காஃபியோ பாலோ இருந்ததுன்னா அது கொதிக்க இருந்துச்சுன்னா அதை நம்மளால் குடிக்க முடியாது. அதை சாந்தப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அந்த சூடை நம்ம தணிக்கை செய்கிறோம், தணிக்கை செய்து நமக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக அதை ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிறோம். அப்போ அது நமக்குள்ள சுவையும் இருக்குது, நமக்கு வேண்டிய அந்த ஜூடும் கிடைக்குது. அதுபோல தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அவர் சொன்ன மாதிரி பல குணத்தில் பல எண்ணத்தில் இருக்கிறோம். அதை எல்லாமே ஒவ்வொன்றும் கொதிக்கிற நிலையிலே இருக்கக்கூடாது, அப்படியே ஆடி அடைஞ்சி துவண்டு போன நிலையில இருக்கக்கூடாது. எல்லாமே சமமாக சீராக எந்த குணமாக இருந்தாலும் சமமான நிலையில் இருக்கணும். அதாவது ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, சமமான நிலையில் இருக்கின்றார். அது சந்தோஷமா இருந்தாலும் சரிதான், வேற எந்த குணமா இருந்தாலும் சரிதான், சமமான நிலையில் இருக்கும். அந்த சமப்படுத்தக்கூடியதுக்கு தான் ஓம். இந்த ஓம் ஏன் சொல்றோம்னா, இந்த ஓம்ங்கிறது சொல்லப்பட போகும்போது நமக்குள்ள இயக்க சக்தி, அதாவது காந்த செல்லுகள் நம்ம உடலுக்குள்ள இருக்கு. இந்த காந்த செல்லுகளுக்கு இந்த ஓம் 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 அப்படிங்கிற உணர்வோட நம்ம நினைவினுடைய ஆற்றல் நம்ம ஈஸ்வரா அப்படின்னு எண்ணினோம்னா அந்த கரண்ட்டை நமக்கு கூட்டி கொடுக்கும். ஏன்னா கரண்ட் அப்படின்னு சொல்ல போகும்போது இயக்க சக்தி. இப்போ ஒரு வண்டி இருக்கு, ஒரு கார் இருக்கு, டூ வீலர் இருக்குன்னா அதுக்கு வேண்டிய எரிபொருள் அதை நிரப்புனாதான் அது வண்டி ஓடும். எரிபொருள் போடாதபடி அதை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகாது. அதுபோல நமக்குள்ள இயக்க சக்தி கூட்டுறதுக்கு தான் இந்த ஓம். அப்போ சாந்தப்படுத்தி இந்த ஓம்ங்கிற உணர்வையும் நம்ம எடுக்க பழகி கவனத்தை அதுக்கப்புறம் நம்ம செலுத்தினோம்னா ஞானிகள் பால், மகரிஷிகள் பால், துருவ நட்சத்திரத்தின் பால், சாமிகள் பால், ஈஸ்வரப்பட்ட பால், ஒவ்வொரு ரிஷிகள் பால் நம்ம செலுத்தினோம்னா ஞானம் நமக்கு கிடைக்கும். ஞானத்துக்கு அவர் எப்படி உருவாக்குறதுங்கிறது அவர் சொல்லக்கூடிய விளக்கம் சமப்படுத்தணும், சாதனப்படுத்தணும். ஓம் இந்த உணர்வின் ஒளியை நமக்குள்ள கூட்டணும். ஞானிகள் வழியில நினைவை கவனத்தை செலுத்தணும்னா தன்னிச்சயம் ஞானம் பிறக்குமாப்பா, இது ஒன்றும் சிரமம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் அதே சமயத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் சலிப்பு, சங்கடம், கோபம், ஆத்திரம் இதெல்லாம் நம்ம தியானம் பண்ண நேரத்தில் மட்டும் இல்லை, மற்ற நேரங்களையும் இதெல்லாம் மோதத்தான் செய்யும். இதெல்லாம் வருவது இயற்கை தான். இருந்தாலும் அதை அதே வழியில் நம்ம விட்டுறக்கூடாது, அந்த வழிக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அதான் உணர்வின் இயக்கம். அந்த உணர்வின் இயக்கத்துக்கு போகாதபடி அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. ஒரு ஆடையில் நம்ம போட்டிருக்கிற துணியில் ஒரு கரை பட்டுருச்சு, அப்போ அந்த கரையை போக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியான பக்குவமான முறை நம்ம கடைப்பிடிச்சு அந்த கரையை வேற இடத்துக்கு போயிடக்கூடாது. அதான் முக்கியமாக சொல்றாரு. அழுக்குங்கிறது வேற, கரைங்கிறது வேற. அப்போ அந்த கரையை நம்ம நீக்கணும்னா அது எப்படி பாங்கோட பக்குவமாக அதை நீக்கிறதுக்கு நம்ம சரியான யுக்தி கொண்டு செயல்படணும். அந்த கரையை போக்குறேன்னு சொல்லிட்டு துணியை போட்டு அடித்து துவைச்சி இல்லை வேற ஏதோ பண்ணி நம்ம அந்த துணியை பால் வடிச்சிடக்கூடாது. அதுபோல நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபமோ
சலிப்போ சங்கடமோ இதெல்லாம் வந்து பாங்கோட பரிபக்குவம் அதை போக்கணுமே தவிர அதை நான் போக்குறேன்னு சொல்லிக்கிட்டு வேண்டாத பல நிலைகள் நம்ம செயல்படுத்தக்கூடாது சொல்றாரு. கரை படிந்து விட்டதே என்று சலிப்பு பட்டு அதை அடித்து தோய்த்து செயல்பட்டால் அந்த கரையும் போகாது, துணிதான் நைந்து போகும். இப்படி நம்முடைய குணாதிசயங்கள் அப்படி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. மின்சாரத்தை பாய்ச்சி ஒளியை காண்கின்றோம். எந்த அளவு விகிதம் செலுத்தப்படுகின்றதோ அதற்கு தகுந்த வெளிச்சத்தை தான் மின் ஒளி ஏற்றி தருகின்றது. இதே போல் எந்த எண்ணத்தை எந்த ஒரு செயல்முறைக்கும் சாந்தமான நிலை கொண்டு ஞானத்தை கொண்டு ஆராய்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் ஏற்படும் குறைகளுக்கு வழிமுறை அமைத்துக் கொள்ளலாம். அதாவது எதையுமே நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கூச்சல் போட்டு பதட்டப்பட்டு டென்ஷன் ஆகி போய் அந்த கடமுடான்னு எதையும் உருட்டிக்கிட்டு இருக்காத, சாந்தமான நிலையில அமைதிப்படுத்துன்னு சொல்றாரு. அதாவது குழந்தை அழுதுட்டு இருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைய கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க சாந்தப்படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி நமக்குள்ள குணாதிசயங்கள் மாறினாலும் அதுக்குதான் மின்சாரத்தை எந்த அளவுக்கு பாய்ச்சினோ அந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது. நம்ம அதை கொண்டு போய் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பதட்டப்பட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அதில் போய் கரண்ட்டை விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும். அதனால தான் சாந்தப்படுத்தி ஞானத்தை கொண்டு ஒரு நிமிஷம் ஈஸ்வரா எனக்கு இதில் ஒரு தெளிவான விளக்கம் வேணும், இது உண்மையை உணரணும், இதில் என்ன நல்லது இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் ஏற்படும் குறைகளுக்கு வழிமுறையை காண முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக இப்படியே வந்துட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்படியே இருக்கு அப்படின்னு சலிச்சு போயோ சங்கடப்பட்டோ அப்படியே நம்ம திரும்ப திரும்ப இப்படியே தாங்க எனக்கு வந்துட்டே இருக்கு, என்ன செஞ்சாலும் எப்படி பண்ணாலும் எனக்கு மீண்டும் மீண்டும் இப்படியே தான் வருது, எனக்குன்னே இப்படி வருதுங்க, என்ன செஞ்சாலும் வருதுன்னு சொல்லி இதையே நான் ராகத்தை பாடிக்கிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக கோபம் வர ஆரம்பிச்சிடும். இப்படியே பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்யறது, கோபம் வந்துடும், கையில் இருக்க ஜாமானே ஏதாவது பொருளை டம்முன்னு போடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் பெண்களாக இருக்கிறாங்க, அதில் தாங்க முடியாதான் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சலிப்பையும் சங்கடத்தையும் நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அது ஏற்படுத்தினா இந்த விளைவுக்கு போயிருங்க. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் எண்ணத்தால் ஞானத்தை பாய்ச்சி அதில் உள்ள சிக்கலை அகற்றிவிட்டால் சாந்தமான சமநிலை பெற முடியும். ஒரு முடிச்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை பொறுமையாக எடுத்து அந்த முடிச்சு எடுத்து விட்டோம்னா சரியா போயிடும். அதை விட்டுட்டு முடிச்சு நம்ம கலட்டுறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன்னு சொல்லி அதை இறுக்கிக்கிட்டே இருந்தா எப்படி அதை சமப்படுத்த முடியும்? அதுக்குதான் ஞானத்தை பாய்ச்சணுங்கிறது. அதில் உள்ள சிக்கலை நீ அகற்றுப்பா, முயற்சி செய், சாந்தமான நிலை பெற முடியும். மென்மேலும் அந்த எண்ணத்தின் சாந்த நிலை கூட கூட நம் எண்ணமே சாந்தமாய் நீ சாந்தத்தை வளர்த்தேன்னா உனக்கு அதுவே வலுவாய் பெறுங்கிறது. நீ பதட்டப்பட்டு டென்ஷன் ஆகி போய் இப்படி இருக்கேன் அப்படி வாங்கிச்சே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த சுருளி அதில் கொண்டு ஏற்றுறதுல சாந்தப்படுத்தி ஒரு கடிகாரம் வந்து வலது பக்கம் சுத்துது அப்படின்னு சொன்னா நம்ம உணர்ச்சி வசப்பட்டோம்னா அந்த பக்கம் தான் போக பார்க்கும். அதை நம்ம என்ன செய்யணும், கடிகாரத்தை இடதுபுறம் சுத்துற மாதிரி அந்த கோபத்தையும் பதட்டத்தையும் சாந்தத்தையும் நம்ம இடதுபுறமா சாந்தப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சி கொண்டு வந்தோம்னா சமமாயிடும். கிளாக் வயசுல எனக்கு வரும், அதை வலது பக்கம் தான் வரும்னு சொன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா இடது பக்கமா திருப்பி சமப்படுத்தி கொண்டு வரதுன்னு சொல்றாரு. ஒரு ராட்டினம் சுத்துது அப்படின்னு சொன்னா அதை நிறுத்துறது என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்லோ பண்ணி கொண்டு வர மாதிரி அதை பிரேக் அடிக்கிற மாதிரி சடனா படக்குன்னு பிரேக் போட்டு அடிச்சு உணர்ச்சி வசப்பட்டு டம்மு டம்முன்னு போகாதபடி நிதானமா நிறுத்த சொல்றாரு. அதான் இங்க நிதானமா நிறுத்துறது அப்படின்னு சொன்னா அப்படி விட்டுறதுன்னு இல்லை, அதை நம்ம தான் ஆராய்ந்து என்ன ஏது என்ன வேகத்துல போய்கிட்டு இருக்கு, எப்படி வேகத்துல வந்துகிட்டு இருக்கு, அப்ப இதை எப்படி சமாளிக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைவு செலுத்தணும்னா அதுக்குள்ளான சாந்தம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அந்த சிக்கல் எடுக்கக்கூடிய தெளிவான சிந்தனை வரும். ஞானத்தால் எடுக்கும் வழித்தொடருக்கு சக்தி நிலை கூடுதப்பா அப்படிங்க. அப்ப நீ சிந்திக்கிற அது ஞானிகள் பால் செலுத்தப்பட போகும்போது உனக்கு நல்ல சக்தியும் கிடைக்குது. எதை ஞானத்தை வளர்க்கறதுக்கு சக்தி கிடைக்குதுங்கிறது. ஒரு எரிபொருள் இருந்தால் எப்படி அது இன்ஜினோ மற்ற எதுவாக இருந்தாலும் வேலை செய்யுதோ, ஞானத்தை வளர்க்கறதுக்கு சக்தி கொடுத்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் மெய்ஞானத்தை உயர்ஞானத்தை வளர்க்க முடியும். முதல்ல சொன்ன மாதிரி அந்த உயர்ந்த நிலை பெறதுக்கு அதுதான் ஆக்கசக்தி. சாந்தமான நிலை பெற ஞானத்தால் நம் வாழ்க்கையை வழிப்படுத்தி கொண்டோமே ஆனால் நாம் எடுக்கும் வளர்ச்சிக்கு வழி அமைத்துக் கொள்ள முடியும். அப்ப ஞானத்தையும் வளர்ச்சி பெறணும், இந்த வாழ்க்கையும் அருள்வழியில வாழ்றதுக்கு அதுவும் ஒரு வளர்ச்சி பாதையாது. எந்த ஒரு சிக்கலுக்கும் எண்ணத்தை தெளிவுபடுத்தும் ஆத்மாவினால் சாந்த நிலை பெறுவது என்பது கடினம் அல்ல. நீ எதையுமே அமைதிப்படுத்தி தெளிவுபடுத்தி சிந்திச்சு இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நீ வந்துட்டேன்னு சொன்னா உன்னால சாந்தத்தை கொண்டு வருவது ரொம்ப கஷ்டமே இல்லைப்பா, ரொம்ப ஈஸி எளிதானது அப்படிங்கிற. பல சிக்கல்கள் வந்தாலும் தன் எண்ணத்தை கொண்டு அவர்கள் தெளிவு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆக வலுவுக்கு வலு, தெளிவுக்கு தெளிவு, சிந்திக்கக்கூடிய நிலைகளுக்கு ஆற்றல் மிகுந்ததாக போகும்போது நமக்குள்ள மீண்டும் மீண்டும் இந்த ஒளி நிலைன்னு சொல்லுது. இந்த இருளை போக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட வெளிச்சம் போட்டு அது காமிச்சிட்டே இருக்கும். நமக்குள்ள தெளிவு வந்துகிட்டே இருக்கும். கண்ணை இருட்டுது, எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன செய்யறதுன்னு புரியல அப்படிங்கிற வழிக்கு போகாது. இதுக்கு இதை செஞ்சா சரியா போகும், இதை இப்படி செஞ்சா சரியா போகும் அப்படிங்கிறது நமக்கு நாமே தெளிவுபடுத்தி அதுக்குண்டான யுக்திகள், அதான் உதயம் சொல்றது.
அந்த உதயத்தினால யுக்திகள் கிளம்பி நமக்குள்ள சீரான நிலைகள் கொண்டு போக முடியும். அவர்கள் குண அமிலத்தில் அவர்கள் வளர்த்து கொண்ட அவர்களுக்கு சொந்தமான வளர்ச்சி நிலைதான் மேலே. இப்படி இருந்தேன்னா உனக்கு நீ எதை வளர்க்கணும் நிலையோ அதான் இப்ப மேலோங்கி நிற்கும். எண்ணத்தை சாந்தப்படுத்தி சமநிலை பெறும் ஆத்மாவினால் நிச்சயம் ஞான ஒளி ஈர்ப்பின் வழியில் செல்ல முடியும். தெளிவா நிறைவுபடுத்தி கொடுக்கிறார். நீ உன்னத எண்ணத்தை சாந்தப்படுத்தி நீ சமப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை தான் அகஸ்தியன் இந்த பூமியை சமப்படுத்தினான்னு சொல்றது. அந்த பூமியை சமப்படுத்தின அகஸ்தியனை போல நாமும் இந்த உடலான பூமியை சமப்படுத்த முடியும். அகஸ்தியன் வழியில் அது நிச்சயம் செயல்படுத்த முடியும். அதனாலதான் இந்த சமநிலை பெறக்கூடிய ஆத்மாவினால் நிச்சயம் ஞான ஒளி ஈர்ப்பின் வழியில் செல்ல முடியும். நமக்கு ஆசீர்வாதமே கொடுக்கிறாரு. அது ஈஸ்வரப்பட்டு கொடுக்கக்கூடிய இந்த சாந்தத்தை நம்ம மென்மேல வளர்ப்போம். ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம உறுதுணையை அதை கொண்டு போய் சேர்ப்போம். சிந்தித்து செயல்படுவோம். வாழ்க்கையில நம்ம தெரிந்து தெளிவான நிலைகள் ஞான குரு சொன்ன மாதிரி அந்த தெரியக்கூடிய நிலையா தெரிந்து இன்னும் தெளிவான நிலைக்கு போகக்கூடிய நிலையா நம்ம வளர்ச்சி பெறுவோம். எல்லாருக்கும் இது கிடைக்கணுங்கிறது நம்ம பிரார்த்தனை செய்வோம்.